வெல்கம் டு மஞ்சூஸ் லைஃப். இன்னைக்கு மஞ்சூஸ் லைஃப்பில் ஒரு ஹோட்டல் ஸ்டைல் முட்டைக்கோஸ் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களில் நான் உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ கேபேஜ் வந்து பொரியெல்லாம் பண்ணி கொடுத்தா கூட குழந்தைங்களெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு டாலில் இருக்கிறதே தெரியாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ஒரு 100 to 150 ml தூர் டால் எடுத்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. இதை வந்து நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம். இதை ஒரு தண்ணி விட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் நல்லா ஒரு 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதிலே நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய ஆனியன் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 2 தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய் அதையும் கீரி போட்டுக்கிறேன். இப்போ அதில் நல்லா ஒரு 300 grams கேபேஜ் அதுவும் நான் போட்டுக்கிறேன். நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ராக் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம தேவைக்கேற்ப நம்ம பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றுறோம். இப்போ 100 to 600 ml தண்ணி ஊற்றிருப்பேன். நீங்கள் எவ்வளோ கேபேஜ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இதை நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. கேபேஜ் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா அப்படியே குக்கர்லேயே நம்ம செஞ்சிடலாம். இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா மூடி நம்ம விசில் வைக்கலாம். குக்கர் எப்பயுமே இந்த ஹோல்ஸ் வந்து கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வைங்க. இப்போ நம்ம விசில் போட்டோம். இது நல்லா ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். நீங்கள் டைம் கணக்கு வைக்கிறீங்கன்னா ஒரு விசில் வந்த அப்புறம் ஒரு 6 minutes வைங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு 5-6 விசில் விட்டேன். இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பருப்பும் கேபேஜும் 2 சேர்ந்து நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் கூட்டுக்கு. அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 to 15 பல்லுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 5-6 முந்திரி பருப்பு. உங்ககிட்ட வந்து பொட்டுக்கடலை இருக்குன்னா நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நான் முந்திரி எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சி இதில் ஊற்றிடலாம். நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போது பாருங்கள், நம்மளது பருப்பு டால் நல்லா இதாகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் பேஸ்ட்டு அந்த முந்திரியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கறதுனால நல்லா டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பருப்பு முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே ஸ்டைலில் நீங்கள் எல்லா காய் போட்டும் பண்ணலாம். சுரக்காய் எல்லா காயும் போட்டு நீங்கள் பண்ணலாம். சௌ நூக்கல், கேபேஜ் பதிலாக அந்த காய் நீங்கள் சேர்க்கணும். இப்போ அதுக்கு தேவையான தாளிப்பு மட்டும் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கிரவுண்ட் நட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற சமயத்தில் ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, வரமிளகாய், இப்போ 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நல்லா பொரியட்டும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கடுகு எல்லாம் பொரியுது. இப்போ இந்த டைமில் நான் அடுப்பு அணைச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிய சமயத்தில் அடுப்பு அணைச்சிருங்க, இல்லைன்னா கடுகு தீஞ்சிரும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணதில் தாளிப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய்லாம் ஆட் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனல் மஞ்சுஸ் லைஃப்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. ஹாப்பி அண்ட் சேஃப் குக்கிங்.